புதுச்சேரி அருகே நகைக்கடையில் தங்க காசு வாங்குவது போல நடித்து மின்னல் வேகத்தில் போலி காசை மாற்ற முயன்ற ஆசாமியிடமிருந்து பெண் ஊழியர் சாமர்த்தியமாக செயல்பட்டு உண்மையான தங்க காசை மீட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் பிரபல நகைக்கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த கடைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் வாடிக்கையாளர்கள் போல நடித்து வந்து நுழைந்தனர். அவர்கள் அங்கிருந்த பெண் ஊழியரிடம் தங்க காசு வேண்டுமென்று கேட்டுள்ளனர். அவரும் தங்க காசை எடுத்து காட்டியுள்ளார். அப்போது அந்த மர்ம நபர் கண் இமைக்கும் நேரத்தில் தங்க காசை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக தன் வைத்திருந்த போலி தங்க காசை பெட்டியில் வைத்துள்ளார். அந்த நபர் செய்த தில்லுமுள்ளு வேலையை கவனித்த பின் ஊழியர் சற்றும் தாமதிக்காமல் அவரிடமிருந்து உண்மையான தங்க காசை சாமர்த்தியமாக பிடுங்கிக் கொண்டார். மேலும் ஒரிஜினல் தங்க காசை தாருங்கள் என்று கேட்டு அவரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். தொடர்ந்து பக்கத்தில் கடைக்காரர்கள் உதவிக்கு அழைப்பதற்காக பெண் ஊழியர் வெளியே சென்றார். அந்த சமயத்தை பயன்படுத்திக் கொண்ட அந்த ஆணும் பெண்ணும் சத்தம் போட்டபடியே கடையிலிருந்து தப்பி ஓடிவிட்டனர். நகைக்கடையில் நடந்த இந்த சினிமா பாணி மோசடி குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே கடற்கரையில் கடலில் குளித்த போது மாயமான பள்ளி மாணவர்களின் ஒருவரின் உடல் பாறையில் சிக்கிய நிலையில் மீட்கப்பட்டது. மற்றொரு மாணவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சின்னன் முதலியார் சாவடி மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த கௌஷிக் பிரதீஷ் வயது 15, சசிதரன் வயது 11 ஆகியோர் நேற்று மதியம் கடலில் குளித்தனர். அப்போது ராட்சசாலையில் சிக்கிய 3 பேரும் கடலுக்குள் மாயமானதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மீனவர் நகுல் கடலில் தத்தளித்த கௌசிக்கை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தார். பிரதீஷ், சசிதரன் ஆகியோரை படகுகள் மூலமாக தேடும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் பெரிய முதலியார் சாவடி பகுதியில் பாறைகளுக்கு இடையே மாணவர் ஒருவரின் உடல் சிக்கியிருப்பது குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் மீட்க முயன்ற முடியாததால் வானூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு உபகரணங்களுடன் சென்று போராடி உடலை மீட்டனர். அது சசிதரன் என்பதும் தெரிய வந்தது. உடல் பிரேத பரிசோதனைக்காக கணக்கு செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மாயமான மற்றொரு மாணவர் பிரதீஷை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் முதல் முறையாக தற்காலிக பேரவைத் தலைவர் தலைமையில் நாளை காலை ஆளுநர் உரையும் மதியம் பட்ஜெட் தாக்கலும் நடைபெற இருக்கிறது. புதுச்சேரியில் முதல் முறையாக தற்காலிக பேரவைத் தலைவர் தலைமையில் நாளை சட்டப்பேரவை காலை 9:30 மணிக்கு கொடுக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தை துவக்கி வைக்க துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சட்டப்பேரவை வருகிறார். அவரை தற்காலிக பேரவைத் தலைவர் அன்பழகன் வரவேற்று இருக்கையில் அழைத்து செல்வார். அங்கு ஆளுநர் உரையாற்றுவார். அதனைத் தொடர்ந்து அவரை வழி அனுப்பிய பிறகு அலுவல் ஆய்வுக்குழு கூடி எத்தனை நாட்கள் பேரவை நடக்கும் என்பதை முடிவு செய்யும். பின்னர் மதியம் 3 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். இம்முறை மத்திய அரசானது புதுச்சேரிக்கு ரூபாய் 14,300 கோடி பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் தந்துள்ளது. புதுச்சேரி வரலாற்றில் முதல் முறையாக தற்காலிக சபாநாயகர் தலைமையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று தொடங்கியது. புதுச்சேரி வரலாற்றில் முதல் முறையாக தற்காலிக பேரவைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. முதல் நாள் கூட்டம் என்பதால் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரையாற்றி பேரவையை துவக்கி வைக்க காரில் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்தார். அவரை தற்காலிக பேரவைத் தலைவர் அன்பழகன் பூங்கொத்து அளித்து வரவேற்றார். மேலும் துணைநிலை ஆளுநருக்கு போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்ட அரங்கிற்கு துணைநிலை ஆளுநர் வருகை புரிந்தார். அங்கு பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர்ந்தார். அதனைத் தொடர்ந்து பேரவை நிகழ்வுகள் தொடங்கின. தமிழ்தாய் வாழ்த்து, வந்தே மாதரம், தேசிய கீதம் பாடப்பட்டன. தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரையாற்றினார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து மீண்டும் வாய்ப்பு அளித்துள்ளதாக ஆளுநர் தனது 50 நிமிட உரையில் தெரிவித்தார். இதனையடுத்து சட்டப்பேரவை மாலை 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 3 மணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். வரும் 31ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகின்ற 31ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்துவது என்று அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை ஆகஸ்ட் 25 மற்றும் வருகின்ற 27, 28, 29 ஆகிய நாட்களில் துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், பட்ஜெட் மீதான விவாதம், பொது விவாதம், முதல்வர் அமைச்சர்கள் பதில் உள்ளிட்டவை இந்த 6 நாட்கள் இருக்கும். 26ஆம் தேதி அரசு விடுமுறை தினம் என்பதால் அமர்வு கிடையாது. 30ஆம் தேதி அமர்வு இல்லை. 31ஆம் தேதி நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு முன்மொழிதல், ஆய்வு செய்தல் மற்றும் நிறைவேற்றுதல் நடைபெறும். இந்த நாட்களில் கேள்வி பதில் இல்லை. 31ஆம் தேதிக்கு பிறகு 12 நாட்கள் கழித்து கேள்வி பதில்களுடன் மீண்டும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்தப்படும். இந்த கூட்டத்தொடர் ஜனநாயகத்தின் அடிப்படையில் விரிவாக நடத்தப்படும். புதிய உறுப்பினர்கள் பலர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு பேச்சுரிமை அளிக்கும் வகையில் இந்த கூட்டத்தொடர் அமையும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டசபையில் நாளை 14,300 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. முதல்வர் ரங்கசாமி மாலை 3:45 மணியளவில் தாக்கல் செய்ய உள்ளார். பட்ஜெட்டில் இடம்பெறும் முக்கிய அம்சங்கள் குறித்து முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு, சிவக்கொழுந்து, ராஜசேகர் மற்றும் தலைமை செயலாளர் சரத் சவுகான், கலெக்டர் குலோத்துங்கன், அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்படும் நிதி, புதிய திட்டங்கள் குறித்து நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது. அமைச்சர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு பட்ஜெட் அதிகாரிகள் பதிலளித்தனர். அமைச்சர்களும் புதிய ஆலோசனைகளை முன்வைத்தனர். சில துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கலாம் என்று கருத்து தெரிவித்தனர். இந்த ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பட்ஜெட்டிற்கு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டது. பாகூர் அருகே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த மூவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள 138 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பாகூர் சப் இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் தலைமையிலான போலீசார் சோரியங்குப்பம் பகுதியில் நேற்று தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சோரியங்குப்பம் மேட்டுத்தெருவில் சந்தேகப்படபடி காருடன் 2 பேர் நின்றிருந்தனர். அவர்களை பிடித்து விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே சந்தேகமடைந்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் சுல்தான்பேட் தெருவை சார்ந்த அப்துல் ரஷீத் வயது 48, கோண்டூர் விநாயகா தெருவை சார்ந்த ஜான் கென்னடி வயது 39 என்பதும் இவர்கள் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை காரில் கொண்டு வந்து மேட்டு தெருவில் உள்ள ஆனந்த் என்போரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து ஆனந்தன் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 138 கிலோ எடை கொண்ட அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் கூலிப் விமல்பாக்கை மொத்தம் 8 மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 2 லட்சம் ஆகும். இது தொடர்பாக பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்துல் ரஷீத், ஜான் கென்னடி மற்றும் ஆனந்தன் ஆகியோரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து காரையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ரேஷன் கடைகளில் கோதுமை மாவு, துவரம் பருப்பு, நெய், சர்க்கரை மற்றும் கேழ்வரகு மாவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2026-27ஆம் நிதியாண்டிற்கான ரூபாய் 14,300 கோடி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அப்போது உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டில் மீனவ சமுதாயத்தை சார்ந்த 1000 முதியோருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் 12,000 பட்டியலின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க ரூபாய் 80 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கடலோர பகுதிகளில் 2 லட்சம் பனை விதைகள் நடப்படும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் பால் கறக்கும் கருவி வழங்கப்படும். வன்கொடுமையால் இழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும். பாண்லை விற்பனை நிலையங்கள் நவீனப்படுத்தப்படும் என்றும் பால் கொள்முதல் விலை தரத்திற்கு ஏற்ப லிட்டருக்கு ரூபாய் 41 வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். புதுச்சேரியின் 50 படுக்கைகள் கொண்ட கண் மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது.
கண்தான மையம் முழுமையான கண் வங்கியாக தரம் உயர்த்தப்படும் என்றும் அறிவித்தார். அதேபோன்று பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். மங்கலம் பகுதியில் ஏசி வாஷிங் மிஷின் சரி செய்வது போல நடித்து வீட்டிற்குள் புகுந்து நகைகளை திருடி சென்ற வாலிபரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து திருடப்பட்ட நகைகளும் மீட்கப்பட்டன. புதுச்சேரி கீழ்சாத்தமங்கலம் பழனி நகரை சார்ந்த தவமணி என்போரது வீட்டில் கடந்த 19ஆம் தேதி ஏசி மற்றும் வாஷிங் மிஷின் சரி செய்வது போல வந்த மர்ம நபர் வீட்டில் இருந்த நகைகளை திருடி சென்றதாக மங்கலம் போலீசில் புகார் செய்யப்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேற்கு பகுதி போலீஸ் சூப்பரண்ட் சுப்பிரமணியன் மேற்பார்வையில் வெளியூர் வட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் சம்பவ இடம் மற்றும் குற்றவாளி சென்ற வழித்தடங்களில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை ஆய்வு செய்தனர். இதில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் புதுச்சேரி சாரணப்பேட்டை நடுத்தருவை சார்ந்த ரவிசங்கர் வயது 30 என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் நகை திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து திருடப்பட்ட நகைகள் மீட்கப்பட்டன. பின்னர் ரவிசங்கரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையிலும் அடைத்தனர். புதுவையில் 1000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தனது உரையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்காலிக பேரவைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் தொடங்கியது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரையாற்றினார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் தகுதி மற்றும் வெளிப்படைத்தன்மை அடிப்படையில் 4160 அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் மேலும் சுமார் 1000 புதிய அரசு பணியிடங்கள் எழுத்துத் தேர்வு மூலமாக நிரப்பப்படும் என்றும் அறிவித்தார். புதுவை பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்த அவர் இந்திரா காந்தி சதுக்கம் ராஜீவ்காந்தி சதுக்கம் இடையே ரூபாய் 436 கோடிகள் உயர்மட்ட சாலை அமைத்தல் 20 புதிய பேருந்துகள் வாங்குதல் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்த உள்ளதாகவும் கூறினார். மேலும் புதுச்சேரி விமான நிலையத்தை ரூபாய் 4800 கோடிகள் விரிவாக்கம் செய்யவும் உழவர்கரை தட்டாஞ்சாவடியில் ரூபாய் 725 கோடிகள் தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலம் அமைக்கவும் திட்டமிட்டுள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார். குடியிருப்பு பாளையத்தில் உயர்மின் பாதைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடியிருப்பு பாளையத்தில் பிரதான சாலை வழியாக உயர் மின்னழுத்த மின்பாதை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுபையா நகர் சந்திப்பில் நடைபெற்ற போராட்டத்தில் கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக ஏற்கனவே உள்ள பாதையிலேயே HD மின்பாதையை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பாகூர் போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்றும் போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். ஸ்ரீ அரவிந்தரின் 154வது பிறந்தநாள் விழாவையொட்டி ஆரோவில் மாத்ரிமந்தரில் நடந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை திரளானோர் கண்டு ரசித்தனர். ஆரோவிலில் ஸ்ரீ அரவிந்தரின் 154வது பிறந்தநாளை முன்னிட்டு ஆரோவில் மாத்ரிமந்தர் ஆம்பி தியேட்டரில் விமர்சா பிரகாச தி ஆவேங்கனிங் என்ற தலைப்பில் சிறப்பு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. பரதநாட்டிய கலைஞர் கிருபா ரவி வழங்கிய இந்த நாட்டிய சமர்ப்பணம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெற்றது. ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீக சிந்தனைகளை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை காண ஆரோவில் வாசிகள், புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரம அன்பர்கள், சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். குறிப்பாக திரளான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் ஆர்வத்தோடு பங்கேற்று பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். மாத்திர் மந்திர் ஆம்பி தியேட்டரின் இயற்கை சூழலில் நடைபெற்ற இந்த சிறப்பு நாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி தொழிலதிபர் நெய்தல் மாமணி சந்திரனின் பிறந்தநாளையொட்டி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சார்ந்த மீனவ இயக்கங்களின் தலைவர்கள் ஒன்று கூடி பாராட்டு விழா நடத்தினர். வம்பக்கரபாளையம் துறைமுகத்தில் உள்ள சீக்லஸ் குரூப் சுற்றுலா படகு இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் சந்திரனின் சமுதாய பணி, மக்கள் சேவை மற்றும் அனைவரிடமும் அன்புடன் பழகிய விதம் குறித்து மீனவ தலைவர்கள் எடுத்துரைத்து பாராட்டினர். நிகழ்ச்சியில் பேராசிரியர் பெரியாண்டி, நித்யானந்தன், வேலு, மாரியப்பன், கனகசபை, தனசேகரன், பாலு, மணிமேகலை, ஆறுமுகம், சேகர் மற்றும் எக்ஸ்போ சுற்றுலா படகு சங்க உறுப்பினர்கள் முனியன், மதன், மதி, சதீஷ், தேவா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முடிவில் உறுப்பினர்
ரவீன்காந்த் நன்றியுரையாற்றினார். சமுதாய தோழர்கள் மற்றும் மீனவ இயக்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர். முத்தியல்பேட்டையில் ரூபாய் 1 கோடி செலவில் திறக்கப்பட்ட நவீன உள்விளையாட்டு மையம் மூடப்பட்டதால் இளைஞர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதியில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மாரியம்மன் கோவில் வீதியில் சுமார் ரூபாய் 1 கோடி செலவில் நவீன உள்விளையாட்டு அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி மையம் கட்டப்பட்டது. இந்த மையத்தை கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து காலை மற்றும் மாலை நேரங்களில் அப்பகுதி மக்கள் இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்து வந்தனர். இந்நிலையில் திறக்கப்பட்டு 1 மாதத்திலேயே காரணம் தெரிவிக்காமல் உள்விளையாட்டு அரங்கம் மூடப்பட்டது. கடந்த 5 மாதங்களாக மையம் மூடப்பட்டுள்ளதால் அதிக பணம் செலவிடப்பட்டு அமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கருவிகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் பயன்பாடின்றி வீணாகி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உள்விளையாட்டு அரங்கத்தை மீண்டும் திறக்க கோரி அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் சமூக அமைப்பினர் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் நலனிற்காக இந்த மையத்தை உடனடியாக திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கோட்டுச்சேரி மேடு பகுதியில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலத்தில் அத்துமீறி வேலி அமைக்க முயன்றதாக குற்றம் சாட்டி சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயி பாலாஜி கோரிக்கை விடுத்துள்ளார். கோட்டிச்சேரி மேடு பகுதியில் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரியின் பின்புறம் சுமார் 3 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை கோட்டிச்சேரி பகுதியை சார்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் 3 தலைமுறைகளாக பயிரிட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிலம் தொடர்பாக பாலகிருஷ்ணருக்கும் நில உரிமையாளருக்கும் இடையே கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே நிலம் மருத்துவக் கல்லூரிக்கு விற்பனை செய்யப்பட்டதாக விவசாய தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ரெட் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தாசில்தார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் 12 வாரங்களுக்குள் உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக பாலாஜி தெரிவித்தார். இந்நிலையில் வழக்கு நிலுவையில் இருப்பதையும் நீதிமன்ற உத்தரவையும் மீறி சம்பந்தப்பட்ட நிலத்திற்குள் அத்துமீறி நுழைந்து வேலி அமைக்க முயற்சி செய்யப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். எனவே நீதிமன்ற உத்தரவை மீறி வேலி அமைக்க முயன்றவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயி பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 16 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி உடனடியாக நடத்த வேண்டும் என்று மக்கள் முன்னேற்றக் கழக ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக ஆலோசனைக் கூட்டம் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து 24 வாரங்களுக்குள் தேர்தலை நடத்த அரசிற்கு உத்தரவு பெற்றுத்தந்த கழக தலைவர் மு. ராமதாஸ் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி உள்ளாட்சி தேர்தலை இனியும் காலதாமதம் செய்யாமல் புதுச்சேரி அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. வரவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடுவதற்காக வார்டு வாரியாக வேட்பாளர்களை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டது. அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் துணைத் தலைவர் நித்யானந்தம், கழக செயலாளர் சுந்தரமூர்த்தி, அமைப்பு செயலாளர் ரவிக்குமார், காலாப்பட்டு தொகுதியின் பொறுப்பாளர் குமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள அர்-ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா 22 ஆகஸ்ட் 2026 இந்திரா காந்தி உள்விளையாட்டு அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி சட்டமன்றத்தின் மாண்புமிகு தற்காலிக பேரவைத் தலைவர் திரு ஆ. அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தனது உரையில் மாணவர்கள் கல்வியுடன் விளையாட்டு திறனையும் வளர்த்துக் கொள்வதன் அவசியத்தையும், விளையாட்டு ஒழுக்கம், கட்டுப்பாடு, குழு உணர்வு மற்றும் தலைமை பண்புகளை வளர்க்கும் சிறந்த வழியையும் எடுத்துரைத்தார். மேலும் பள்ளியளவில் நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு தற்காலிக பேரவைத் தலைவர் திரு ஆ. அன்பழகன் அவர்கள் பரிசுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். வெற்றி பெற்ற மாணவர்களை வாழ்த்திய அவர் எதிர்காலத்திலும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கவும் பெற்றோருக்கும் ஊக்கமளித்தார். புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்குமாறும் அறிவுறுத்தினார். இந்த விளையாட்டு விழாவிற்கான ஏற்பாட்டினை அப்துல் கபர், அப்துல் கரீம் சேட், கல்வி அறக்கட்டளை உறுப்பினர்கள், பள்ளியின் தாளர் ஜனாப் நிசார் அஹ்மத், பள்ளியின் முதல்வர் ஜனாப் ஃபரா கான்,
பள்ளியின் கல்வி இயக்குனர் ஜனான் ஃபசில், மம்ஹூத், மேலாளர் ஜனாப் முக்தார் அஹ்மத், பள்ளியின் ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவியர்கள் செய்திருந்தனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை மேலும் வலுப்படுத்தி குற்ற செயல்களை இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்றார். காவேரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை மேலும் வலுப்படுத்தி குற்ற செயல்களை இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும், டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைத்து மதுவில்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் என்பதே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் நோயாளிகள் பயன்படுத்தும் கழிவறைகள் பராமரிப்பின்றி மோசமான நிலையில் இருப்பதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் என திரளானோர் பணியாற்றி வரும் நிலையில் நோயாளிகள் பயன்படுத்தும் கழிவறைகள் முறையாக சுத்தம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. கழிவறைகளில் கழிவுநீர் தேங்கி நிற்பதுடன் நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யப்படாததால் தரை மற்றும் சுவர்களில் அழுக்கு படிந்து காணப்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு கூடுதல் சுகாதார பாதிப்பு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் ஏற்கனவே திருநாய்கள் நடமாட்டம் உள்ளிட்ட பல்வேறு சுகாதார பிரச்சினைகள் குறித்து புகார்கள் எழுந்துள்ள நிலையில் தற்போது கழிவறைகளின் நிலையும் கேள்விக்குறியாகியுள்ளது. நோயாளிகளுக்கு சுகாதாரமான சூழலை ஏற்படுத்த வேண்டிய அரசு மருத்துவமனையிலேயே கழிவறைகள் இப்படி பராமரிப்பின்றி கிடப்பது ஏன் என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். எனவே மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கழிவறைகளை முழுமையாக சுத்தம் செய்வதுடன் தினசரி முறையான தூய்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் மருத்துவமனையின் ஒட்டுமொத்த சுகாதார நிலைய சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து குறைபாடுகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. மருத்துவமனை நிர்வாகத்தின் பொறுப்பில் முதலமைச்சர் ரங்கசாமி இருப்பதால் இந்த விவகாரத்தில் அரசு உடனடியாக கவனம் செலுத்துமா என்பதே நோயாளிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. காலப்பட்டு கோவில் மற்றும் மண்டபத்தில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சிக்கு வரும் வாகனங்கள் போக்குவரத்தை பாதிக்காதவாறு நிறுத்த நகராட்சி நிர்வாகம் வழிவகை செய்ய மக்கள் நலச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மாத்தூர் ரூட்டில் முகூர்த்த நாட்களில் கோவில் மற்றும் திருமண மண்டபங்களில் ஒரே நேரத்தில் பல திருமணங்கள் நடைபெறுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக சுனாமி குடியிருப்பு மக்கள் நலச்சங்கம் புகார் தெரிவித்துள்ளது. சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனைக்கு செல்லும் வாகனங்கள் பாதிக்கப்படுவதாக சங்கத் தலைவர் குமார், பொருளாளர் சேகர் தெரிவித்தனர். சமீபத்தில் ஏற்பட்ட நெரிசலில் மாத்தூர் ரோட்டில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திண்டிவனத்திலிருந்து வந்த அரசு பேருந்து சுமார் 1 மணி நேரம் நெரிசலில் சிக்கி பின்னோக்கி சென்று மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டது. எனவே திருமண நிகழ்ச்சிகளுக்கு வரும் வாகனங்களை சாலையில் நிறுத்தாமல் ஒழுங்குபடுத்துவதுடன் அதிக எண்ணிக்கையிலான திருமண நிகழ்ச்சிகளுக்கு உரிய கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி திராவிட கழகம் சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், உயர்சாதி வகுப்பினருக்கான பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திராவிட கழகம் சார்பில் காரைக்காலில் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. காரைக்கால் சிங்காரவேலர் சிலை அருகே தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம், பெரிய பள்ளி வாசல் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சென்ற பேரணி திருநள்ளாற்றில் நிறைவடைந்தது.
மாநில துணை பொதுச் செயலாளர் மதிவதனி கலந்து கொண்டார். மாவட்ட இளைஞரணி தலைவர் பெரியார் கணபதி தலைமையில் நடைபெற்ற பேரணியில் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் 1500 மாணவர்கள் ஆர்வமோடு பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற முதல் எக்ஸலன்ஸ் தேசிய அளவிலான திறந்தவெளி கராத்தே சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகள் மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்து சுமார் 1500 மாணவர்கள் பங்கேற்றனர். ஷோபகாய் ஷிட்டோ ரியோ கராத்தே டோ கூட்டமைப்பு புதுச்சேரி சார்பில் நடைபெற்ற இப்போட்டிகள் பல்வேறு வயது மற்றும் பிரிவுகளை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது கராத்தே திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் ஹான்ஷி அல்தாஃப் ஆலம் கருப்பு பட்டை 9வது டான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் திருமதி கே கவிதா எக்ஸலன்ஸ் ஹப் புதுச்சேரியின் நிறுவனர் மற்றும் கராத்தே இந்தியா அமைப்பு மற்றும் ஷோபகாய் புதுச்சேரியின் பயிற்சியாளர் போட்டி ஏற்பாட்டாளராக செயல்பட்டார். மேலும் திரு ஜி கரம்சந்த் பிடெக் MBA PhD ஷோபகாய் ஜிடோ ரியோ புதுச்சேரியின் தலைவர் மற்றும் உலக கராத்தே கூட்டமைப்பு ஆசிய கராத்தே கூட்டமைப்பின் நடுவராகவும் கலந்து கொண்டார். தேசிய அளவில் நடைபெற்ற இந்த போட்டிகள் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த மாணவர்கள் பங்கேற்றதுடன் இளம் கராத்தே வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள், பயிற்சியாளர்கள், நடுவர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. புதுச்சேரி அருகே பனை மரங்களை மீட்டெடுக்க புது முயற்சியாக இடையார்பாளையத்தில் 2000 பனை விதைகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. உலக தமிழர்களின் வாழ்வியல் மரமாக கருதப்படும் பனை மரங்களை பாதுகாத்து மீட்டெடுக்கும் உயரிய நோக்கில் புதுச்சேரி அருகே உள்ள இடையார்பாளையம் பாரடைஸ் பீச் பகுதியில் பிரம்மாண்ட பனை விதை நடும் விழா நடைபெற்றது. இதில் சுமார் 2000 பனை விதைகள் உற்சாகத்துடன் நடவு செய்யப்பட்டன. தனியார் அமைப்பை சார்ந்த நீச்சல் பயிற்சியாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு இந்த நற்பணியினை மேற்கொண்டனர். முன்னாள் துணை ராணுவ வீரரும் நீச்சல் பயிற்சியாளருமான ஆனந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு தனலட்சுமி, விஜயலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பங்கேற்ற தன்னார்வலர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் பனை விதைகளை மண்ணில் ஊன்றி நட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பூர்ணாங்குப்பத்தை சார்ந்த இளைஞர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். மதிவொலியின் அரிச்சுவடி பொது நூலகத்தின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழா மூலகுளத்தில் நடைபெற்ற மதிவொலிஸ் மேத் ஒலிம்பியாட் போட்டியில் சுமார் 50 மாணவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மூலகுளத்தில் செயல்பட்டு வரும் மதிவொலியின் அரிச்சுவடி பொது நூலகத்தின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாணவர்களின் கணித திறனை ஊக்குவிக்கும் வகையில் மதிவொலி மேத்ஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதிவொலி சரஸ்வதி அவர்களால் கடந்த 20/8/2017 அன்று தொடங்கப்பட்ட இந்த நூலகத்தில் குழந்தைகள், மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட சுமார் 3000 உறுப்பினர்கள் உள்ளனர். சுமார் 18,000 புத்தகங்கள் கொண்ட இந்த நூலகத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் நூல்கள், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் மற்றும் சிறுவர் நூல்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. நூலகத்தில் அமர்ந்து படிக்கும் வசதி, குடிநீர் வசதி, அமைதியான சூழல் மற்றும் மூத்த குடிமக்களின் வசதிக்காக லிப்ட் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் படிப்பதற்கு தனி இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மதிவொலி சரஸ்வதி சிறந்த சமூக சேவகராகவும் எழுத்தாளராகவும் விளங்கி 60க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அனைவரும் கல்வி அறிவை பெற வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக இருந்து வருகிறது. நூலகத்தில் 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவை தொடர்ந்து ஓராண்டு காலத்திற்கு மாதந்தோறும் ஒரு நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் முதல் நிகழ்ச்சியாக நடைபெற்ற மதிவொலிஸ் மேத்ஸ் ஒலிம்பியாடில் புதுச்சேரியை சார்ந்த சாய்ராம் வித்யாலயா, பிரசிடென்சி பள்ளி, கதிர்காமம் மற்றும் முத்திரையர்பாளையம் அரசு பள்ளிகள், இளங்கோடிகள் அரசு பள்ளி மற்றும் மதிவொலி அரிச்சுவடி சிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளை சார்ந்த சுமார் 50 குழந்தைகள் கலந்து கொண்டனர். போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருதுகளும், கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் சான்றிதழ்களும், மதிய உணவு மற்றும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை மதிவொலி அரிச்சுவடி குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மதிவொலியின் அரிச்சுவடி பொது நூலகம் அரசு விடுமுறை நாட்களை தவிர தினமும் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை செயல்பட்டு வருகிறது.
ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓவியம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் பேசுதல் உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலும் மதிவொலியின் அரிச்சுவடி நடமாடும் நூலகம் புதுச்சேரியின் நகரம் முக்கிய இடங்களில் வாரத்தில் 3 நாட்கள் செயல்பட்டு வருகிறது. புத்தக ஆர்வலர்கள் நடமாடும் நூலகத்திலும் உறுப்பினர்களாக சேர்ந்து பயன்பெறலாம். திருநள்ளாற்றை சார்ந்த ஹோட்டல் உரிமையாளர் அளித்த ரூபாய் 15 லட்சம் மோசடி புகாரின் பெயரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, அவரது நண்பர் பரத்குமார் காந்தி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநள்ளாறை சார்ந்த முகமது நிஜாம் வயது 59 ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவர் திருநள்ளாறு போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தனது வங்கிக் கணக்கின் மூலமாக ரூபாய் 15 லட்சம் அனுப்பியதாக தெரிவித்துள்ளார். பின்னர் பணத்தை திருப்பி கேட்டபொழுது 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி சிவா வழங்கிய வங்கி காசோலை கணக்கில் போதிய பணம் இல்லாததால் திரும்பியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிவாவிடம் கேட்டபோது தத்துவாச்சாரியாரை சேர்ந்த பரத்குமார் காந்தியிடம் பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவித்ததாகவும் அவர் வழங்கிய ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையும் பணம் இல்லாமல் திரும்பியதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சிவா மற்றும் பரத்குமார் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முகமது நிஜாம் புகார் அளித்தார். இதன் பேரில் போலீசார் 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய நல்லாசிரியர் விருதிற்கு புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள விடுதலை வீரர் ஆர் ஸ்ரீனிவாசன் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் எஸ் கணேசன் வயது 58 என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள விடுதலை வீரர் ஆர் ஸ்ரீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக இவர் பணியாற்றி வருகிறார். ஆரோவில் நிர்வாகத்தில் 9 ஆண்டுகள் ஆசிரியராகவும் புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறையில் 26 ஆண்டுகள் என்று 35 ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்டவர். 2022ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். இதைத் தவிர திருநெல்வேலி கலை இலக்கிய பெருமன்றத்தின் அரந்தை நாராயணன் நினைவு பரிசும் பெற்றவர். நடுக்கூத்தன் என்ற நாடக நூல் உட்பட 9 நூல்களை எழுதியுள்ளார். டெல்லி தேசிய நாடக விழாவிலும் புதுச்சேரி பல்கலைக்கழக நிகழ்த்தும் கலை துறையிலும் இந்த நூல் நாடக வடிவம் பெற்றுள்ளது. இதைத் தவிர பல்வேறு இடங்களிலும் நாடக நடிகராகவும் இவர் நடித்துள்ளார். இதைத் தவிர பணியாற்றும் பள்ளியில் இருக்கும் மாணவர்களுக்கு ஊக்கமளித்து அறிவியல் படைப்போம் என்னும் தலைப்பில் அறிவியல் இயக்கத்துடன் இணைந்து பாரிஸ் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச போட்டிக்கு 2019ஆம் ஆண்டு முதல் மாணவர்களை தயார் செய்தும் வருகிறார். மேலும் தேசிய குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸில் மாணவர்களின் 23 திட்டங்களுக்கு வழிகாட்டி ஆசிரியராகவும் இருந்துள்ளார். இதைத் தவிர ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் மூலமாக டெங்கு உள்ளிட்ட சுகாதார நாடகங்கள், சமூக கல்வி, மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை நாடக வடிவத்தில் கொண்டு சேர்ப்பதில் வல்லவர். பள்ளி நேரங்களில், பள்ளி அல்லாத நேரங்களிலும் மாணவர்களை ஒருங்கிணைத்து நாடகமாக கட்டமைத்துள்ளார். அழகு கலை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலச்சங்கத்தின் ஆண்டு பேரவைக் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக MP வைத்திலிங்கம் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார். புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரசுடன் இணைக்கப்பட்ட அழகு கலை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலச்சங்கத்தின் ஆண்டு பேரவைக் கூட்டம் மற்றும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் தலைமை தாங்கினார். சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜானகி செல்வமணி வேலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசினார். பொருளாளர் ராஜலட்சுமி வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கினார். கூட்டத்தின் நிறைவில் அழகு கலை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலச்சங்கத்தை சார்ந்த அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரசுடன் இணைக்கப்பட்ட சங்கமாக செயல்படுத்துவது என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வானூர் தொகுதி தாவைக்கா சார்பில் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம். உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இடங்களையும் கைப்பற்ற தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என்று விஜய் JP சுரேஷ் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சிறுவளம் கூற்றோடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் தாவேகா சார்பில் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு விஜய் JP சுரேஷ் தலைமை தாங்கினார்.
இதில் ஒன்றிய நகர மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய விஜய் ஜே.பி. சுரேஷ், வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா சிறப்பாக செயல்பட்டு அனைத்து இடங்களையும் கைப்பற்றும் வகையில் தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும், இவ்வாறாக கேட்டுக்கொண்டார். மேலும் வருங்காலங்களில் பொதுமக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், முதல் கட்டமாக 10 கண்டெய்னர்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பொதுமக்கள் நலன் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் குறித்தும் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த ராமமூர்த்தி, அருணகிரி, பாரதி, இளங்கோவன், செல்லக்குட்டி சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் தாவேகா மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். விநாயகர் சதுர்த்தி விழா நெருங்கி வரும் நிலையில் காரைக்கால் அருகே நிறைவி பகுதிகள் விதவிதமான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளன. காரைக்கால் நிரவி பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு 1 அடி முதல் 10 அடி உயரம் வரை 300க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. சிங்கம், அன்னம், மயில், யானை, மூஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 6 பேக் தோற்றத்தில் சிவன் வடிவ விநாயகர், வதம் செய்யும் வடிவம், கருட வாகன விநாயகர் என புதுமையான வடிவங்களிலும் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்களின் கவனம் வெகுவாக ஈர்க்கப்பட்டு சிலைகளை முன்பதிவு செய்து வாங்குவதும் அதிகரித்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குச்சி, கிழங்கு மாவு உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி சிலைகள் தயாரிக்கப்படுவதாக தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். நிரவியில் தயாரிக்கப்படும் சிலைகள் காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாவூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. விநாயகர் சதுர்த்தி நெருங்கி வரும் நிலையில் நிரவியில் சிலைகள் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய தீமிதி விழாவில் திரளான பக்தர்கள் தீமிதித்து அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் உள்ள ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அக்னி சட்டி, அவசங்கார கரகம், சக்தி கரகம் உள்ளிட்டவை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. தொடர்ந்து திரளான பக்தர்கள் தீமிதித்து அம்மனை வழிபட்டனர். வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. அரியங்குப்பம், மணவெளி, ராதாகிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமு, ஐயப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கியதுடன் கலை குழுவினரின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவின் ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் கோவிலில் இரட்டை தங்க கருட சேவை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான இரட்டை தங்க கருட சேவை பக்தி பரவசத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி தொடங்கிய பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தினம்தோறும் சிறப்பு ஹோமங்கள், திருமஞ்சனம், அலங்கார சேவைகள் மற்றும் பல்வேறு வாகனங்களில் பெருமாள் வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஸ்ரீ சத் ஹோமம் மற்றும் திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் மற்றும் ஸ்ரீ மாலுலா நரசிம்மர் இருவரும் இரட்டை தங்க கருட வாகனங்களில் அபூர்வ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க, வேத மந்திரங்கள் ஓங்க, பக்தி பஜனைகள் ஒலிக்க பெருமாளின் வீதி உலா ஆன்மீக எழுச்சியுடன் நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தியை முன்னிட்டு திருத்தேர் மற்றும் தீர்த்தவாரி நடைபெறவுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. வானூர் அடுத்த பட்டானூரில் புதிதாக கட்டப்பட உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் கட்டுமான பணிகளை திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட பட்டானூர் கிராமம் ஸ்ரீராம் நகர் பிரிவு வஉசி வீதியில் புதிதாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் அமைக்க அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் கோவில் திருப்பணி குழுவினர் ஒருமித்த முடிவெடுத்தனர்.
அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் ஆன்மீக கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இக்கோவில் அமைக்கப்படுகிறது. இதற்கான ஆரம்ப கட்ட பணியாக கோவில் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று காலை விக்னேஸ்வரா பூஜையுடன் தொடங்கியது. விழாவில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து முறைப்படி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கோவில் கட்டுமான பணிகள் எவ்வித தடையுமின்றி சிறப்பாக நடைபெறவும், பொதுமக்கள் அனைவரும் சகல நன்மைகளும் பெற்ற நலமுடன் வாழவும் சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் நகர் விரிவு, வடக்கு நர்மதா நகர், கலைவாணன் நகர் விரிவு, புதுநகர், ஸ்ரீகுமரன் நகர், அம்மன் நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள், பல்வேறு நலச்சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுயம்பு பூதகாளி அம்மன் கோவிலில் நடந்த சுமங்கலி பூஜைகள் 108 பெண்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். மரக்காணம் அருகே ஞான கல்மேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுயம்பு பூதகாளி காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு சுமங்கலி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி சுயம்பு பூதகாளி அம்மனுக்கு பால், தயிர், ஜவ்வாது, பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பூஜை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். பின்னர் நடைபெற்ற சுமங்கலி பூஜைகள் 108 பெண்கள் கலந்து கொண்டு சுமங்கலி மந்திரங்களை கூறி அம்மனை வழிபட்டனர். குடும்ப நலன், கணவன் மனைவி ஒற்றுமை, நீண்ட ஆயுள் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வு வேண்டி பெண்கள் பிரார்த்தனை செய்தனர். பூஜையின் போது பக்தி பாடல்கள் மற்றும் மந்திரங்கள் ஒலிக்க கோவில் வளாகம் பக்தி பரவசத்துடன் காணப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் மற்றும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. காரைக்கால் கடற்கரையில் 400 மரக்கன்றுகள் நடும் பணியினை இந்திய கடலோர காவல்படை நிலைய கமாண்டர் ஜவுமை ஜாண்டோலோ தொடங்கி வைத்தார். காரைக்கால் வனத்துறை மற்றும் இந்திய கடலோர காவல்படை சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி கடற்கரையில் மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்றது. இதில் கடற்கரை ஓரமாக 400 கடல் திராட்சை மற்றும் பூங்கும் மரக்கன்றுகள் நடப்பட்டன. தேசிய மாணவர் படை, என்சிசி மற்றும் காரைக்கால் கேந்திர வித்யாலயா பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வனத்துறை மற்றும் கடலோர காவல்படை பணியாளர்களுடன் இணைந்து மரக்கன்றுகளை நட்டனர். கடலோர பகுதிகளில் நிலவும் அதிக உப்புத்தன்மையை தாங்கக்கூடிய தாவரங்கள் தேர்வு செய்யப்பட்டு நடப்பட்டன. இதன் மூலமாக கடற்கரை பகுதிகள் பசுமையை அதிகரிப்பதுடன் நிழல் மற்றும் அழகிய சூழலை ஏற்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை காரைக்கால் இந்திய கடலோர காவல்படை நிலைய கமாண்டர் ஜவுமை ஜாண்டோலோ, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்ச், மாவட்ட துணை வன பாதுகாப்பாளர் நந்தகுமார் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர்.